ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன் லீட் ரோலில் நடிச்சிருக்கிற கருடன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸில் வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ இதோட கதையை சுருக்கமாக பார்ப்போம். அமைச்சர் தங்கப்பாண்டியன் ஒரு முக்கிய பகுதியில் பல நூறு கோடி மதிப்பு இருக்கிற இடத்த வாங்க போகும்போது அதோட மூலப்பத்திரம் கொம்பையில் இருக்க கோவில் ட்ரஸ்டி வசம் இருக்குதுன்னு தெரிய வருது. அதை எப்படியாவது தன் வசம் வரதுக்கான வேலையை அதே ஊரில் இருக்க தன் உறவினரான நாகராஜ் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. நாகராஜுக்கு அங்கே ட்ரஸ்டி தலைவராக செல்லாய் தான் இருக்கான்னு தெரியும். ஆனால் அவங்கள விட அவங்க பேரன் கருணாவுக்கும் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் இன்னொரு ட்ரஸ்டியா இருக்க ஆதியை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும். அதுக்கு மேல கருணாவோட நிழலா இருக்க சொக்கன், அனாதையான சொக்கனுக்கு கருணா எல்லாமே இருந்ததால கருணாவுக்கு ஏதாவதுன்னா உயிரையும் கொடுக்குற அளவுக்கு விசுவாசத்தோட இருப்பவன். கருணா ஜமீன் வாரிசு, வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பம். தன் நிலைமையை வெளிக்காட்டாம ஒரு செங்கல் சூழலை நடத்திட்டு வரான். எது எப்படியோ குடும்பத்திலையும் சரி வியாபாரத்திலையும் சரி ஆதியும் கருணாவும் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. கூட சொக்கன். இப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்ல மண்ணு பொண்ணு பெண்ணுனால அவங்களோட பரிபூர்ண உலகம் மாறும்போது அதை சமநிலைக்கு கொண்டு வரதுக்கான பொறுப்பை தன் கையில் எடுத்த சொக்கன் விசுவாசமா நேர்மையான முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் இந்த படத்தோட மீதி கதை. கருடன் கிரிப்பிங்கான ஒரு ஆக்ஷன் டிராமா. இது உங்களை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை உட்கார வச்சிரும். இயக்குனர் துரை செந்தில்குமார் பல திருப்பங்களோட இருக்கிற ஒரு விறுவிறுப்பான கதைக்களத்தோட இறங்கியிருக்காரு. இந்த படத்தோட சிறப்பே கதை சொல்லப்பட்ட விதமும் அடுத்து இதுல வர ஒவ்வொரு கேரக்டருமே நம்மளோட மனசுல நிக்கிற மாதிரி அமைஞ்சதுதான். ஆரம்பத்துல கருணாவா வர உன்னிமுகந்தனோட கதாபாத்திரம் சொக்கனா வர சூரிக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கும் போது நம்ம கவனத்துக்கு வருவாரு. மெதுவா ஒரு கடத்துல ஆதியா வர சசிகுமாரோட கதாபாத்திரம் அந்தஸ்தையும் முக்கியத்துவத்தையும் பெறும். செகண்ட் ஹாஃப்ல சிவதாவோட கதாபாத்திரம் வெளிச்சத்துக்கு வரும். அடுத்து வடிவுக்கரசி வந்துருவாங்க. கடைசியில சொக்கனா சூரியோட நிற்கும். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான ஆர்டிஸ்ட்களை செலக்ட் பண்ணது. இதுல பெஸ்ட் சொக்கனா நடிக்கிறதுக்கு சூரிய செலக்ட் பண்ணது. மத்தவங்க கேட்ட ஒரு வார்த்தை கூட வாய் திறக்காம கருணா கேட்டா மட்டும் முழு உண்மையை மூச்சு விடாம வெளிப்படுத்துற விதம் அருமை. ஆக்ஷன்லயும் சூரி கலக்குறாரு. அந்த உடம்புக்கு ஏத்த ஸ்டண்ட் பண்ணிருக்காரு. குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் சண்டையை சொல்லணும். நாயா இருந்த என்ன மனுஷனா ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லும் போது சொக்கனாவே மாறி இருக்காரு சூரி. துணிச்சலா நேர்மையா தொழிலதிபர் ஆதியா சசிகுமார் நண்பனை தப்பு செய்ய விடாம தடுக்கிறதுல நம்மளை கவனிக்க வைக்கிறார். வழக்கமான நண்பன் டெம்ப்ளேட்ல வராரு. அவரோட மனைவியா சிவதாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. தன் சொந்த தம்பி போல சூரியன் நடத்தும் போது அந்த பாசம் உங்களை நெகிழ வைக்கும். கருணாவா நடிச்சிருக்கிற உன்னி முகுந்தன் மலையாள வாட அடிக்கக்கூடாதுன்னு மெனக்கிட்டு இருக்காரு. நச்சரிச்சுட்டே இருக்கிற அவர் மனைவியா ரோஷினி ஹரிப்பிரியன், அமைச்சரா ஆர்வி உதயகுமார், மைம் கோபியும் நேர்த்தியான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. அப்பத்தாவா வடிவுக்கரசி கொஞ்ச நேரம் தான் வந்தாலும் யதார்த்தமா நடிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சமுத்திரகனோட மெஷர்டான நடிப்பு, ஜார்ஜ் மரியனோட காமெடி டைமிங் எதிர்பார்க்காதது, சொக்கனுக்கு காதலியா வர ரேவதி சர்மாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த கருடனோட இன்னொரு பெரிய பிளஸ் யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அடுத்து மகேஷ் மேத்யூவோட ஸ்டென்ட் கோரியோகிராஃபி. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர ஆக்ஷனை சொல்லணும். ஆனா இரும்பு ராடால அத்தனை அடி அடிச்சும் ஒருத்தர் எழுந்து வர சீனை தவிர்த்திருக்கலாம். மொத்தத்தில் கருடன் டெக்னிக்கலாவும் சரி திரைக்கதையாவும் சரி ஏன் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் டிக் மார்க் வாங்கியிருக்கிறதுனால எல்லாரும் பார்த்து ரசிக்கபடியா இருக்கு. கிராம பின்னணியில இப்படி ஒரு படம் வந்து பல வருஷங்கள் ஆச்சு. படம் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இல்லாம சிந்திக்கும் வைக்கிற படம். விசுவாசத்தோட வரம்புகளை எது தீர்மானிக்குது, எப்ப அதை மீறணும்ன்ற ஒரு கேள்வியை எழுப்புது. உங்க நேரத்துக்கும் பணத்துக்கும் நிச்சயம் ஒர்த்துள்ள ஒரு நல்ல படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.